Jackie Cinemas. Unbiased cinema review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் வாட்ச்மேன் திரைப்படத்தோட வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட், வாட்ச்மேன், டோன்ட் பிரீத், அதன் பிறகு பேனிக் ரூம், ஜோடி ஃபாஸ்டர் நடித்த பேனிக் ரூம், இந்த ரெண்டு படத்தையும் பார்த்தவங்களுக்கு இந்த படம் ஐயோ என்ன இது, இந்த படம்லாம் பார்த்துக்குவேன் அதேமாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ரெண்டு படம் பார்க்காதவங்க இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி பிரகாஷ் ஒரு 30,000 ரூபா பணம் வாங்கிட்டார். அது மீட்டர் வெட்டி கந்து வெட்டி. ஸோ அந்த பணம் மறுநாள் காலைல 10 மணிக்கெலாம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவர் எங்கே தேடியும் அவருக்கு பணம் கிடைக்கல. ஸோ அதனால் ஒரு வீட்டில் திருடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார். ஒரு உயர்ந்த நோக்கம் இல்லையா அது. ஸோ அதுக்கப்புறம் அந்த திருட்டுக்காக போகிறப்ப அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் தான் இந்த திரைப்படத்துடைய கதை. ஒரு 1.5 மணி நேரம் தான் அந்த படமே. ஸோ ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் பார்த்துட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த பேனிக் ரூம் அண்டு என்ன சொல்கிறது, டோன்ட் பிட் ரெண்டுமே ஞாபகத்து வரும். ஒரு மினிமலிஸ்டிக் கேரக்டரோடு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. பட் சுவாரஸ்யமாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னும்பொழுது அது இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா நிறைய படம் வச்சுருக்கிறது முக்கியம் கிடையாது. ஆனால் படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யோகி பாபு, முனிஷ்காந்த், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் எதுவுமே மனசில் ஒட்டலை. அதுதான் உண்மை. எடிட்டர் ஆண்டனி இந்த படத்தில் போலீஸ்காரன் நடிச்சிருக்காரு. நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் நைட்டில் நடக்கிற கதை அப்படின்றதுனால நிறைய காட்சிகள் டே லைட்டில் நைட் எஃபெக்டில் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய இடத்துல டீட்டெயிலிங் மிஸ்ஸிங் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நீரவ் ஷான், சரவணன் ராமசாமி 2 பேரும் பண்ணியிருக்காங்க. பட் நாட் இம்ப்ரெசிவ் அப்படி தான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக ஃபாஸ்ட் ஃபுட்டு கதை தான் இது. ஆனால் என்னென்னா இப்போ நம்ம ஒரு சிக்கன் ரைஸ் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக நம்மளுக்காக போட்டால் அது ரொம்ப சுவையாக இருக்கும். திடீர்னு ஒரு 5 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் போடுறவன் உள்ளே எல்லாத்தையும் கொட்டி கும்முன்னு குளறி உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது, எல்லாத்தையும் அப்படியே அங்கங்கே ஒரு 5 இது வச்சு அப்படியே அனுப்பிச்சி வைப்பாங்க. அந்த மாதிரி எடுத்த மாதிரி அந்த படம் இருக்குது. ஜி பிரகாஷ் இன்னும் படங்கள் தேர்ந்தெடுத்து நடிக்கலாம். ஹீரோயின் சம்யுக்தா ஹெக்டேக்கு ஒன்றும் பெருசெல்லாம் வேலை கிடையாது. இந்த திரைப்படத்தை ஏஎல் விஜய் எழுதி இயக்கியிருக்கின்றார். இன்ஸ்பிரேஷன், ஃபிலிமோகிராஃபி இப்படிலாம் ஏதாவது படத்தினுடைய பேர் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு 5 பேர் ஃப்ரைட் ரைஸ் கேட்டு அவசரமாக போட்டு பார்சல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்த படம் இது. அதனால் த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், மதிப்பெண்ணை நான் வழங்குறதுக்கு விருப்பம் இல்லை. வேறு என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடு நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.